Hi friends, this is Gayatri. 2016 ரிலீஸ் ஆன த லேட் ப்ளூமர்ங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர ஹீரோ ஒரு தாம்பத்திய தெரபிஸ்ட். இவருக்கு ஏஜ் 27 ஆகுது. இவரோட பேரு பீட்டர். இவர் கிளினிக்கு வர தம்பதிகள் மோஸ்ட்லி தாம்பத்திய திருப்தி இல்லாம வருவாங்க. இவர் கொடுக்குற ஐடியால அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா மாறிடும். இதுல என்ன காமெடினா, இவர் உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும். இதனால இவருக்கு தாம்பத்திய உணர்வுகளே வராது. நம்ம பீட்ரு ஏஜ் அட்டன் பண்ணலன்னே சொல்லலாம். இவரோட கிளினிக்கு அழகழகான பொண்ணுங்களா வருவாங்க. ஆனா இவருக்கு எந்த மூடுமே இருக்காது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. அங்க வீட்டுல இவரோட 2 பால்வாடி ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தன் பேரு ரிச்சு, இன்னொருத்தன் பேரு லூக்கு. அவங்க கிட்ட என் ஃப்ரெண்டு மிச்சலை பார்க்க போறேன், அவங்க வீட்டுல இன்னைக்கு டின்னர் பார்ட்டின்னு சொல்லுவான். பீட்டர் இப்படி சொல்லுவோம், ரிச்சும் லூக்கும் என்னமோ இவன் டின்னரை முடிச்சுட்டு தாம்பத்தியம் பண்ண போற மாதிரின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுப்பானுங்க. ஏன்னா பீட்டருக்கு அந்த தாம்பத்தியம் பண்ணக்கூடிய பார்ட் வேலை செய்யாதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சார்லியும் மிச்சலும் வீட்டுக்கு வந்த பீட்டரை ஹக் பண்ணிட்டு டின்னர் ஹால்ல அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பீட்டர் அங்க இருந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவங்க 2 பேரும் கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு லைட்டா பொறாமையா இருக்கும். எல்லா டிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு பீட்டர் மிச்சல்கிட்ட, நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, பேசாம ஒரு ரெஸ்டாரண்டே ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவான். இது வரைக்கும் அப்படி யாரும் சொல்லாதால மிச்சல் அப்படியே ஒரு மாதிரி பாப்பா. அதுக்கப்புறம் பீட்டர் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவான். பீட்டரோட அப்பா அம்மா பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா அவங்க அம்மா மட்டும்தான் நல்லா பேசுவாங்க. அவங்க அப்பா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு. ஏன்னா 27 வயசாகியும் பொண்ணுங்களை வெறுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கிறத அவங்க அப்பாவால ஜீர்ணிக்க முடியல. இந்த சீனை கட் பண்ணா பீட்டர் ஒர்க் பண்ற கிளினிக்ல ஒரு லேடி பாஸ் இருப்பாங்க. அவங்க பீட்டரை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பீட்டர் ஒரு புக் எழுதியிருப்பான். அதுல எப்படி தனக்கு ஃபீலிங்ஸே இல்லாம மத்தவங்களுக்கு தாம்பத்திய ஐடியாஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான். அந்த புக்கு தான் வைரல் ஆயிருக்கும். அதனாலதான் லேடி பாஸ் இன்டர்வியூக்கு ரெடியாருன்னு பீட்டரை கைட் பண்ணியிருப்பா. இவன் சரி சரின்னு சொல்லிட்டு கிளினிக்கை ஓபி அடிச்சுட்டு மிச்சல் வீட்டுக்கு கிளம்பிடுவான். அங்க மிச்சலோட பாய் ஃப்ரெண்ட் சார்லி வேகமா கதவை தட்டி சண்டை போட்டுட்டு இருப்பான். பீட்டர் என்னாச்சுன்னு கேட்க, நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே பீட்டருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சார்லி போன பிறகு பீட்டர் ஜென்டிலா கதவை தட்டி மிச்சலை சமாதானப்படுத்துவான். அவளும் ஏக்கமா ஹக்க கொடுப்பா. அவளை கூலாக்கிறதுக்காக நீ ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாதுன்னு அந்த பழைய ஐடியாவை பத்தி பேசுவான். பொதுவா வெளிநாட்டுல பொண்ணுங்க பிரேக்கப் ஆன உடனே இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் மிச்சலும் பீட்டரை ஏக்கத்தோட பாப்பா. தாம்பத்தியத்துக்கு அடி போடுவா, நச்சுன்னு உமாவையும் கொடுத்துருவா. பீட்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நம்ம பீட்டருக்கு தான் ஒரு உணர்வும் கிடையாது. அதனால நைஸா தலைவலிக்குதுன்னு சொல்லி கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பீட்டர் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வா பேஸ்கெட் பால் விளையாட போலான்னு கூட்டிட்டு போயிருவாங்க. பேஸ்கெட் பால் விளையாடும் போது அந்த பால் பீட்டருக்கு படாத இடத்துல பட்டுரும். பீட்டரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிடி ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லிடுவாங்க. ஃபுல் ஸ்கேன் பண்ண பிறகு டாக்டர் ஒரு அதிர்ச்சியை போடுறாரு. அது என்னன்னா பீட்டருக்கு இந்த தாம்பத்திய ஹார்மோனே growth அடையல. மேலும் கேன்சர் மாதிரியான டியூமர் செல்ஸ் தான் உங்களோட தாம்பத்திய growth தடுக்குதுன்னு சொல்லுவாரு. அதனால பீட்டர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். ஒரே ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், அதை பண்ணிட்டா நீ நார்மல் மனுஷனா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு சொன்ன உடனே பீட்டர் ஹாப்பி ஆயிடுவான். ஆப்ரேஷனுக்கும் ரெடி ஆயிடுவான். ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறான். இவனோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெட் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் பிட் மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தனக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்தான்னு செக் பண்றான். ஆனா ஒன்னும் வேலை செய்யல. இதனால டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் லூக்கும் ரிச்சும் ஒரு ஐடியா பண்ணுவானுங்க. ஒரு சூப்பரான பொண்ணை கூட்டிட்டு வந்து இவன் ரூம்ல விட்டுருவானுங்க. பீட்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த பொண்ணே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பீட்டருக்கு அந்த முக்கியமான பார்ட் எந்திரிக்காதால இவனுக்கு ஃபியூஸ் ஆகி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணே கிளம்பி போயிடுவா. ஆப்ரேஷன் பண்ணியும் சக்சஸ் ஆகலையேன்னு பீட்டர் வெக்ஸ் ஆகி தூங்கி எந்திரிச்சு மார்னிங் சாப்பிட வருவான். பீட்டருக்கு முதலா அவன் ஷார்ட்ஸ்ல அந்த முக்கியமான பாட்டுங்கிறது புடைச்சிட்டு நிக்கும். அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு பீட்டரை பார்த்துட்டு அப்படியே தெரிச்சு ஓடிரும். ஆனா அவங்க அம்மா மட்டும் சந்தோஷப்படுவாங்க. தாம்பத்திய உணர்வு தன்னோட பையனுக்கு வந்துருச்சுன்னு அம்மாவுக்கு சந்தோஷம். அவங்க அப்பாவை அப்படியே அரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. நான் பேரம்பேத்திய பார்க்க போறேன்னு அவங்க அப்பா அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறாரு. பீட்டரும் சந்தோஷத்துல போய் கதவை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பீட்டர் தனி ரூம்ல பசங்க பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னை தானே சந்தோஷப்படுத்திக்கிறான். இத போய் மிச்சல் கிட்ட சொல்லணும்னு பீட்டருக்கு ஒரு விருப்பம். அதை போய் சொல்ல போகும்போது அப்பதான் அவ ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட் எங்க ஓபன் பண்ண போறானா வேற ஒரு ஊர்ல. இத கேட்டோன்னா பீட்டருக்கு திரும்பவும் வெக்ஸ் ஆயிரும். இதுல என்ன காமெடினா, பீட்டர் வெக்ஸ் ஆகி சேடா இருந்தாலும் அந்த தாம்பத்திய பாட்டுங்கிறது வானத்தை பார்த்துட்டே இருக்கும். பீட்டரும் மூடாவே இருப்பான். அதனால திரும்ப போய் டாக்டரை பார்த்து எனக்கு இந்த ஹார்மோன்ங்கிறது எக்ஸசிவா செக்ரீட் ஆகுது, என்ன பண்றதுன்னு கேட்பான். அதுக்கு டாக்டர், இவ்வளோ நாளா சும்மா தானே இருந்த, இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால கொஞ்சம் எக்ஸசிவா தான் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற ஊர்ல இருக்க மிச்சல்கிட்ட பீட்டர் வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பான்.
வீடியோ கால்ல மிச்சலோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத பாத்துருவான். இதனால கோபம் அதிகமாகி வீடியோ காலை க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த கோபத்தை தீர்க்கறதுக்காக பீட்டர் கிடைச்ச பொண்ணு கூட எல்லாம் தாம்பத்தியம் பண்ணிட்டு இருப்பான். இவனோட தாம்பத்திய தாகங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போதே இவன் ஃப்ரெண்டு ரிச்சு ஒரு வேலையை பாத்துருவான். இவன் பாப்பாவை பாத்துக்க சொல்லி பீட்டர் கிட்ட கொடுத்துருவான். இவன் ஃப்ரெண்டு ரிச்சு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போறதுக்காக இந்த ஹெல்ப்பை கேட்பான். பீட்டரும் ஓகே சொல்லிடுவான். இப்ப மிச்சல் என்ன பண்ணுவானா, ரெஸ்டாரண்ட் சக்சஸ் ஆனதால பீட்டரை பார்க்க வீட்டுக்கு வருவா. டின்னருக்கு கூப்பிடுவா. இன்னைக்கு எப்படியாவது தாம்பத்தியத்தை முடிச்சிடணும்னு பீட்டர் ரெடி ஆகுறான். அப்பதான் ரிச்சு கிட்ட இருந்து கால் வருது, என்னோட குழந்தைய கூட்டிட்டு போடான்னு. பீட்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லி மறுத்தர்றான். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதையே மறந்துடுறான். ஏன்னா மிச்சலை பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ல போனை கட் பண்ணிட்டு பீட்டர் ரிச்சலை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போவான். அங்க ரிச்சும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. இவன் ஃப்ரெண்டு ரிச்சு ரிசர்வ் பண்ண ரெஸ்டாரண்ட்லயே பீட்டர் மிச்சலோட வந்து உட்காந்துருப்பான். இவனோட ஐடியா என்னன்னா, ரிச்சு வரமாட்டான்னு நினைச்சிருப்பான். இதனால கோமான மிச்சல் பீட்டர்ட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பிடுவா. பீட்டரும் அடுத்த நாள் வழக்கம் போல கிளினிக் போயிடுவான். கிளினிக்கு ஒரு அழகான பொண்ணு தெரப்பிக்காக வரும். இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளைண்ட் மேல தப்பான ஃபீலிங் வந்துடும். கிளைண்ட் கிட்ட தாம்பத்தியம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். கரெக்டா அந்த கிளினிக்கோட லேடி பாஸ் பாத்துருவாங்க. அந்த அம்மா இவனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். டீனேஜ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா பேசினதுல இவனுக்கு திரும்ப தன்னம்பிக்கை வந்துடும். அந்த நேரத்துல தான் இவன் ஆல்ரெடி இன்டர்வியூக்கு கூப்பிட்டவங்க திருப்பி கால் பண்ணியிருப்பாங்க. பீட்டர் நல்லா போல்டா பேசி அங்குள்ள ஆடியன்ஸ்ட அப்ளாஸ் வாங்குவான். அதோட படம் முடிஞ்சிடும்.